கன்னி லக்னம் கன்னி ராசிக்கு காதல் காமம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பொது பலனாக பார்க்கலாம். பொதுவாகவே ராசி என்பது நம்ம கோச்சார பலன்கள், மாத பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எல்லாம் தெரிந்து கொள்வதற்கும் நம்ம பிறந்த நட்சத்திரத்திலிருந்து தசாபுக்தி கவுண்ட் ஆகும். ஆனா அந்த தசாபுக்தி நமக்கு சாதகமா பாதகமான்றதெல்லாம் லக்னத்தை பொறுத்து. நம்ம ஜாதகத்துல என்ன பிராப்தம் இருக்கு, நமக்கான கொடுப்பனை என்ன அப்படின்றதும் இந்த லக்னத்தை பொறுத்து. லக்னம் என்பது உயிர் என்றால் ராசி என்பது உடல். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பெரும்பாலும் ராசியை பத்தி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். ஆனா லக்னம் தான் முக்கியம். ஜாதகம் பார்க்கும்போது எதை முக்கியத்துவம் கொடுத்து எல்லா ஜோதிடர்களும் பார்ப்பாங்கன்னா லக்னத்தை பேஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. நான் லக்னத்தை பேஸ் பண்ணி தான் பார்க்கறது. ராசிக்கு பலன் நம்ம வீடியோல சொல்றேன். லக்னத்துக்கான பலன் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நம்ம ஜாதகத்துல என்ன கொடுப்பனையோட பிறந்திருக்கோம், எது எந்த அளவுக்கு கிடைக்கும், ஒருத்தருக்கு 2 தாரம் ஆகணுமா, இல்ல 1 தாரம் தானா, இல்ல கல்யாணமே இல்லையா, புத்திரபாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, வீடு வாகன சொத்து அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா, மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டா, அல்லது சாதாரணமா மற்ற நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவரா, ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவரா, இப்படி நம்ம ஜாதகத்தை வச்சு நமக்கு என்ன கொடுப்பனை இருக்கு அதை தெரிந்து கொள்ளலாம். அது லக்னத்தை அடிப்படையாக கொண்டது. இப்ப இந்த வீடியோவை பொறுத்தவரை லக்னத்தை பேஸ் பண்ணி இருந்தீங்கன்னாக, கன்னி லக்னமாக நீங்க இருக்கீங்கன்னாக உங்களுக்கு 70 to 80% மேட்ச் ஆகும். ராசியா தான் நான் இருக்கிறேன், கன்னி ராசி, நான் வேற லக்னம்னா நீங்க ஒரு 40 to 50% அளவுக்கு தான் மேட்ச் ஆகும் இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும். இப்ப கன்னி லக்னம், இந்த லக்னத்துக்கு காதல் எப்படி இருக்கும், காமம் எப்படி இருக்கும், இதை தெரிஞ்சு கொள்ளும் போது நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றதும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமா. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க உறவுகள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. காதல் மற்றும் கலஸ்திரம், அதாவது தாம்பத்திய உறவு என்பது எந்த பாவகத்தின் அடிப்படையில் நமக்கு இருக்குன்னாக்க 5ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும். அதே போல தைரிய வீரியம், அதை செயல்பாடு செயலாக்கம் செய்யறது 3ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் மற்றும் அயன சயன போகஸ்தானம் 12ஆம் பாவகம். இந்த பாவகங்களின் அடிப்படையில தான் ஒருத்தருக்கு காதல் எவ்வளோ எப்படி இருக்கும், சக்சஸ் ஆகுமா ஆகாதா, அல்லது காமம் எந்த அளவுக்கு இருக்கும், அல்லது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் என்பதையெல்லாம். இது இல்லாம செவ்வாயையும் சுக்கிரனையும் நம்ம ஜாதகத்துல பார்க்கணும். 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் பார்க்கணும். அதே போன்று செவ்வாயையும் சுக்கிரனையும் நம்ம ஜாதகத்துல பார்க்கணும், எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னுட்டு. கன்னி லக்னம் கன்னி ராசியில பிறந்தவங்க புதனின் ஆட்சி வீடுன்றதுனால புத்திசாலிகள், எதையுமே சுத்தம் சுகாதாரத்தை விரும்பக்கூடியவர்கள், எதையுமே அறிவால் ஜெயிக்கக்கூடியவர்கள். அதே போல தங்க கூட இருக்கக்கூடியவங்களுடைய சின்ன சின்ன குறைகளையும் சுட்டி காட்டுவாங்க, மற்றவங்களுக்கு நிறைய கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட, ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது பெருசா நினைச்சு கவலைப்பட்டு டிப்ரெஷன் ஆயிடுவாங்க, மன அழுத்தம் ஏற்பட்டுக்கும். அது பண விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது பக்கம் ஏதாவது பிரச்சனையா இருந்தாலையும் அதுல ஒரு டிப்ரெஷன் ஆயிடுவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. தனக்குன்னாக யோசிக்க தெரியாது, நிறைய குழப்பங்கள், ஒரு சரியான முடிவு எடுக்காம ஒண்ணுக்கு மாத்தி மாத்தி 2 முடிவு 3 முடிவுன்னு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது சரியா வரவர்களும் ஆனா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மத்தவங்களுக்கு இவங்க சொல்ற விஷயம் கரெக்டா மேட்ச் ஆகும், பொருந்தும், கரெக்டா இவங்க மத்தவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய காதல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னாக்க, பொதுவாகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களும் சரி, கன்னி ராசியில பிறந்தவங்களுமே காதல் வயப்படக்கூடியவர்கள் தான். சலனங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும், எதிர்பாலினர் ஈர்ப்பு இவர்களுக்கு இருக்கும். ஆனாலும் அதுல கொஞ்சம் கூச்சம் இருக்கும், அல்லது எடுத்த உடனே இவங்க அதை வெளிப்படுத்தவும் மாட்டாங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல மற்றவங்களால பிரச்சனை வருது அல்லது மற்றவங்களால அவமானப்படுவோம் அப்படின்னாக்க அந்த உறவை கட் பண்றதுக்கும் தயங்க மாட்டாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இவர்களுக்கு காதல் என்பது நிறையவே உண்டு, நேசிப்பாங்க, தன்னையவே நேசிப்பாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னாக்க, அது குறிப்பா கன்னி ராசியில பிறந்தவங்க மற்றவங்களை நேசிக்கிறத விட தன்னை நேசிப்பாங்க அதிகமா. அது ரொம்ப ரொம்ப நல்லது. எவன் ஒருவன் தன்னை நேசிக்கிறானோ அவனே வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருப்பான், தன்னை மேம்படுத்திக்கிட்டே இருப்பான். தனக்கு தானே உதவி என்று இருப்பவர்கள் தான் கன்னி லக்னக்காரங்க. 3வது நபரை நம்பி வாழ மாட்டாங்க. தன்னுடைய அறிவு, தன்னுடைய திறமை, தன்னுடைய அழகு, இதைதான் பெருசா நினைப்பாங்க, இதைதான் பயன்படுத்திக்குவாங்க. சோ அதாவது
தன் கையே தனக்கு உதவி அப்படின்ற பாலிசி யாருக்கு பொருந்துமோ இல்லையோ கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கும் பொருந்தும். நிறைய குழம்புவாங்க, சில நேரங்களில் அவசரப்பட்டும் சடனா முடிவெடுத்து அதன் போக்குல செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா தன்னைத்தானே நம்பக்கூடியவர்கள், தன்னைத்தானே நேசிக்கக்கூடியவர்கள், அதே போல எதிர்ப்பாளினர் மேலையும் அன்பு இருக்கும். இந்த இடத்துல சுக்கிரன் நீசமாகறதுனால கண்ணில, ஆனா அந்த எதிர்ப்பாளினரால் பெருசா மகிழ்ச்சி கிடைப்பதில்லை. இவங்க அன்பு வைக்கிறாங்க எதிர்ப்பாளினர் மேல, மனைவி மேல அல்லது காதலி மேல அன்பு வைப்பாங்க. ஆனா சுக்கிரன் கண்ணில நீசமாகிறதுனால அந்த எதிர்ப்பாளினரால, அந்த மனைவியால அல்லது காதலியால அல்லது ஒரு உறவே இருக்குன்னா கூட அந்த உறவால பெரிதாக மகிழ்ச்சி அடைவதில்லை. அதே போல இந்த ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதி புதன் 7ஆம் பாவகமாக வரக்கூடிய மீனத்துல நீசமாகுது. அப்போ வாழ்க்கை துணைவரோடு இவங்க நிறைய விட்டு கொடுத்து போகும்போது வாழ்க்கையில சாதிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் பேசிவ் ஆயிடுவாங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் தான் பொறுப்பு விட்டுட்டு இவங்க கொஞ்சம் பேசிவா செயல்படுவாங்க. அவங்களோட அவங்கள நேசிப்பாங்க, ஆனா அவங்க வழி நடத்துற மாதிரி போகும் சம்டைம்ஸ். அது நல்லதுதான். அதனால குடும்பத்துல பெரிய அளவுக்கு சண்டை இல்லாம இருக்கும். அது ஆனா ஒரு 40 வயசுக்கு மேலதான் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். சோ அதற்கு முன்னாடி வராது. இவங்களை ஜென்ரலா காதலை பத்தி சொல்லணும்னாக்க இவங்களுக்கு காதல் வயப்படக்கூடியவர்கள், அன்பை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், ஆனால் அந்த அன்பால் ஏமாறக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அதுதான் நான் சொல்றேன். ஏமாற்றங்களை கொடுப்பது என்பது 7ஆம் பாவகமாக வரக்கூடிய மீனம். மீனத்தின் அதிபதி குரு பகவான். குரு பாதகாதிபதியாக வராரு. அப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க நட்பாலேயோ காதலாலேயோ ஏமாற்றங்களை இவங்க சந்திப்பாங்க. ஒரு கூட்டு தொழிலே செய்யறாங்கன்னா கூட கூட்டாளி பெனிஃபிட் அடைவாரு. இவங்க தன்னுடைய நாலேஜை போட்டுட்டு ஏமாந்து போவாங்க, அல்லது பணத்தை போட்டு ஏமாந்து போறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னாக்க இந்த கன்னி லக்னமாக இருக்கீங்கன்னாக்க கூட்டு தொழில அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி கன்னி லக்னமாக இருக்கீங்கன்னாக்க ஏமாற்றங்களும் 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். யார் மூலம்? நண்பர்கள் மூலமாக வரலாம், அல்லது வாழ்க்கை துணைவர் மூலமாக வரலாம், அல்லது காதல் மூலமாகவும் வரலாம். அப்ப காதலிக்கிறாங்க, அவங்களுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, மணி ஸ்பெண்ட் பண்றாங்க, தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன்னு கூட சொல்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த காதலி அல்லது காதலன் இவரை ஏதோ ஒரு வகையில ஏமாற்றங்களை பரிசா கொடுத்துட்றாங்க. சில பேருக்குலாம் கல்யாணம் கூட ஆயிடும். கல்யாணம் ஆன பின்னாடி பிரச்சனை நிறையவே இருக்கும். அப்போ அவசரப்பட்டு இறக்கப்பட்டு காதல் பட்டு ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இந்த கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அதிகம். ஆனா கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு குறைவுதான். கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சற்று அதிகம்தான். அதாவது முக்கியமா இந்த இருதாரம் உபய லக்னம், கன்னி லக்னம் என்பது உபய லக்னம், நிலம் தத்துவத்தை கொண்டது. இந்த வீட்டின் அதிபதி புதன் பகவான், இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி குரு பகவான். இந்த குருவோட 7ஆம் பாவகமாக வர்றதுனால கன்னி லக்னமாக இருக்கிறவங்களுக்கு இருதாரம் ஏற்படுறது மேக்சிமம் இருக்கு. குறிப்பா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கலசர தோஷமோ அல்லது தார தோஷமோ இருக்கு. இந்த கலசர தோஷத்தை பத்தி தாரதோஷத்தை பத்தி நிறைய வீடியோக்களை நம்ம பேசி இருக்கிறோம், அதை பத்தி நான் போட்டிருக்கிறேன். தோஷங்கள் இருக்கு. குறிப்பா இந்த 7ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் இருக்கு. குரு 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்று 5ஆம் இடத்துல இருக்குன்னா நீசபங்கம். இந்த 7ஆம் பாவகத்துக்கு சனியோ அல்லது செவ்வாயோட பார்வையோ இருக்குனாக அது கலசர தோஷம். 7ஆம் பாவகத்துல சனியும் கேதுவும் இணைந்திருக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க லக்னத்துல ராகு இருக்கும், அதுவுமே கலசர தோஷம் தான். அல்லது 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆயிருப்பாங்க. 7ஆம் பாவகத்துல சனியும் 5ஆம் பாவகத்துல குருவும் இருக்கும். அப்ப நீச பங்கம் ஆகும் குரு, 7ஆம் இடத்துல சனி இருக்கு, அதுவுமே கலசர தோஷம் தான். இந்த மாதிரி அமைப்புகள் இருப்பவர்களுக்கு காதல் வாழ்க்கை ஏற்பட்டு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகும். கல்யாண வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களையும் பிரச்சனைகளையும் அடையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. இதுதான் காதல் வாழ்க்கை என்பது. கன்னி லக்னமாக இருக்கிறவங்களுக்கு இது மேக்சிமம் பொருந்தும். இதுல விதிவிலக்கு 1-2 பேர் இருப்பீங்க. அதான் சொன்ன நான் 70 to 80% இது மேட்ச் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இல்லாதவங்க எல்லாம் விதிவிலக்கு தான். சப்போஸ் குரு ஒரு நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அப்படிப்பட்டவங்களுக்கு பெருசா பாதிக்காமையும் இருப்பாங்க. அதாவது தாம்பத்திய சுகம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு கிடைக்கும், எந்த அளவுக்கு இவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது தான். பொதுவாகவே இவங்க சுத்தம் சுகாதாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். சுத்தமா இல்லை அல்லது ஒரு சுகாதாரமா இல்லை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த உறவை, அந்த பர்சனுடைய உறவை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதே போல இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் நேசிச்சு வரக்கூடிய உறவை தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. தன்னை நேசிச்சு வரணும் அல்லது தான் நேசிக்கப்பட்டவராக இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் நேசிக்கப்பட்ட ஒரு பர்சன் தான்
உறவில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனாலும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க அந்த மாதிரி இவங்க நேசிக்கிறவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க இவங்களை நேசிக்காம இருப்பாங்க. அதனாலே ஒரு கான்ட்ரவர்சியல் இருக்கும். ஸோ அதனால தாம்பத்திய சுகம் எதிர்பார்ப்புக்கெல்லாம் இவங்க கிட்ட நல்லா இருக்கும். ஒரு பொது பலனா சொல்லணும்னாக்க, ஏன்னா 3 கூடியவன் செவ்வாய் தைரிய வீரியம் வீரிய ஸ்தானாதிபதியாக வர்றதுனால அந்த ஆர்வங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த இன்டிமேசிலாம் இவங்க கிட்ட கொஞ்சம் நிறையவே இருக்கும். அதே சமயத்துல 8ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் வர்றதுனால இவங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கு, 8ஆம் இடத்துலயோ அல்லது 3ஆம் இடத்துலயோ பலமா இருக்கு. சுக்கிரனும் நல்லாவே இருக்கிறாரு. சுக்கிரன் 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று பாக்கியாதிபதி இருக்கிறாருன்னா இவங்களுக்கு ஒரு இணையான துணையே கிடைச்சிரும். ஈக்குவலான தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனா அந்த சுக்கிரன் போயிட்டு 11ஆம் பாவகத்துல பகை வீட்டுல இருக்கிறாரு அல்லது 12ஆம் பாவகத்துல பகை வீட்டுல இருக்கிறாரு, சிம்மத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ பாத்தீங்கன்னா சுக்கிரன் பகை வீட்டுல இருக்கு, அதே சமயத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தா கூட காமம் இருக்கும், ஆனா வாய்ப்புகள் கிடைக்காமயே இருக்கும். இவங்களுக்கு அந்த தாம்பத்திய சுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. கல்யாணம்லாம் ஆயிடும், ஆனா கல்யாண வாழ்க்கையில கூட இவங்களா விருப்பப்பட்டு போனா கூட கேட்டா கூட அப்போ அதை மறுக்கக்கூடியவராகவே இருப்பார் இவருடைய வாழ்க்கை துணைவர். அந்த வகையில ஏதோ ஒரு வகையில் அல்லது தொழில் காரணமா பிரிந்தே இருக்கிறது, ஒரே வீட்டுல இருந்தா கூட கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடோட தனித்தனி அறைகள் இருக்கிறது, இப்படி தனித்தனியா வாழக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்கும். ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஆனா இன்கேஸ் இவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கு, செவ்வாய் நல்லா இருக்கு, 7ஆம் அதிபதியும் கெடல அப்படின்னாக, நீசபங்கமாகல வக்கரமாகல அஸ்தங்கமாகலனாக இவங்களுக்கு ஒரு நல்ல துணை, ஈக்குவலான துணை அமைந்து மகிழ்ச்சியான இவங்க எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணக்கூடிய துணையும் சில பேருக்கு அமைஞ்சிடறாங்க. தாம்பத்திய சுகம் ஆவரேஜா இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்தாலும் இவங்களுக்கு கிடைக்கிறதுன்றது ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ், குறைவு. ஏன்னா பெரும்பாலான வாழ்நாள்ல தனித்தே இருக்கிறது. ஏன்னா விரையாதிபதி அயன சயன போகஸ்தானாதிபதி சூரியன், அப்போ 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி குரு. அதனால பாத்தீங்கன்னாக்க நேர்மையான முறையில தான் ஒரு சந்தோஷத்தை அடையணும், ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை அடையணும் என்று நினைக்கக்கூடியவர்கள். அதே போல இந்த சூரியன் விரையாதிபதியாக வர்றதுனால இந்த 12ஆம் பாவகம் அயன சயன போகஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய நிலைமையும் பார்க்கணும். அதே இடத்துல உதாரணமா 12ஆம் பாவகத்திலே சூரியன் ஆட்சி பெற்று இருக்குனாக்க அவங்க கொஞ்சம் லோன்லினஸாவே இருக்கிற மாதிரி ஆயிடும், தனியாவே இருப்பாங்க. அந்த தாம்பத்திய சுகமே இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்குனாலையும் தனித்து இருக்கிறது, தாம்பத்தியம் இல்லாம இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனா அதுக்கான சூழ்நிலைகள் இருக்காது, அல்லது வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல சனி இருந்தாலும் வெளியூர் வெளிநாட்டுல போய் வேலை பார்ப்பாங்க, தொழில் காரணமாவது பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே போல லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல கேது இருந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும், அல்லது அதற்கான வாய்ப்புகள் கிடைச்சும் கிடைக்காமலும் இருக்கும். சோ இந்த மாதிரி பாவகிரகங்கள் அயன சயன போகஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்களுக்குமே தாம்பத்திய சுகம் பெருசாக கிடைக்கிறதுல. அதே போல ஒரு பொது பலனா நம்ம சொல்லும் போது ஜாதகமே இல்லாம பொது பலனா சொல்லணும்னாலையும் ஒரு ஆவரேஜா கிடைக்கும், அல்லது பிலோ ஆவரேஜா தான் அந்த தாம்பத்திய சுகம் என்பது இவர்களுக்கு கிடைக்குது. காமம் என்பது இவர்களுக்கு கிடைப்பது என்பது குறைவுதான், ஆனா எதிர்பார்ப்பு அதிகமாக கூட இருக்கும். காதல் என்பது இவங்க எதிர்பார்ப்பாங்க, ஆனா அது கிடைப்பது குறைவுதான். அப்போ இதோட கன்க்ளூஷன் அப்படி என்னன்னாக, கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம், காதலும் சரி காமமும் சரி, ஆனா கிடைப்பது என்னவோ குறைவாக தான் இருக்கிறது. இதுதான் இந்த குடுப்பனை கர்மா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுது. நன்றி, வணக்கம்.